கருப்பு பணம், வரி ஏய்ப்பு, தில்லுமுள்ளு இவையெல்லாம் விஜயே முதற்கண் உலகு என திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருப்பார் என தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். தவைக தலைவர் விஜயின் புலிப்படத்தில் 35 கோடியை கணக்கில் காட்டி 15 கோடியை மறைத்ததாக உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை வழக்கு பதிவு செய்தது. இதில் விஜய் ஏமாற்றி பணத்தை மறைத்ததை அடுத்து 1,50 கோடி ரூபாயை கட்ட உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்தது. அந்த அபராதம் விதித்தது தவறு என்று விஜய் மேல்முறையீடு செய்தார். மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு தற்போது விசாரணைக்கு வந்துள்ளது. 1,5 கோடி ரூபாயை கட்ட விஜய்க்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுகவையும் ஆளும் ஆட்சியையும் தீய சக்தி என்று விமர்சித்து வருகின்றார் விஜய். இந்த யோக்கியவான் தான் 145 கோடி வரிப்பணத்தையும் ஏமாற்றி 1,50 கோடியையும் கட்டாமல் உள்ளார். விஜய் பதுக்கிய 15 கோடி கருப்பு பணத்தை தான் வருமான வரித்துறை அம்பலப்படுத்தி உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். பாவேக தலைவர் நடிகர் விஜய் தான் நடித்த புலிப்படத்தில் பெற்ற 15 கோடி ரூபாய் பணத்தை கணக்கில் காட்டவில்லை என்று வருமான வரித்துறை அவர் மீது வழக்கு தொடுத்து அது கருப்பு பணம் என்பதை உயர்நீதிமன்றமும் அதை நிரூபித்து உயர்நீதிமன்றத்தில் 1,50,00,000 ரூபாய் விஜய் மீது அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அபராத தொகையை கட்டாமல் விஜய் மேல்முறையீடு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த மேல்முறையீடு வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தான் 15 கோடி ரூபாய் கணக்கில் காட்டாமல் கருப்பு பணம் என்பதை நியாயப்படுத்தி அந்த 15 கோடி ரூபாய் பெற்றது உண்மை என்றும் அதே நேரத்தில் அந்த வழக்கு அந்த அபராதம் விதித்தது தான் காலதாமதம், அந்த காலதாமதத்தில் வருமான வரித்துறை காலதாமதம் செய்துவிட்டது என்று சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை உடசல்களை தேடி வழக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளையும் விமர்சிக்கின்ற விஜய் இவர் தான் ஒரு பெரிய நேர்மையானவர் என்பதோடு மக்களிடத்தில் காட்டிக்கொள்கின்ற இவர் மக்களுக்கு சேர வேண்டிய வரி பணத்தை கட்டாமல் 15 கோடி ரூபாயை மறைத்து கருப்பு பணமாக பெற்றுக்கொண்டு